இப்போ வந்து கடாய் வைக்க போகிறேன். அதில் வந்து எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஆயில் சக்கரவள்ளி புட்டு செய்ய போகிறேன். அதுக்கு 2 கடுகு போட்டுக்கலாம். 2 உளுந்து. மறக்காம நம்ம சேனலை அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தது வெங்காயம். வெங்காயம் பொடியாக நெருக்கின வெங்காயம். இப்போ நல்லா வதக்குவோம். நல்லா வதக்கும். கொஞ்சம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக கலர் கொடுக்கணும். வெங்காயம் இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சோண்டு சும்மா தவுளோடு தான் போட்டுக்கிறேன். ஏன்னா அது வாசனை பிடிக்காது, அதனால சும்மா தவுளோடு தான் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுப்போம். அடுத்தது காரத்துக்கு, ஏன்னா மிளகாத்தூள் போடக்கூடாது இது புட்டுக்கு, சக்கரவள்ளி புட்டுக்கு, அதனால பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். நல்லா உரப்பாக இருக்கும். இதுக்கு வந்து மிளகாத்தூள்லாம் போடக்கூடாது. நீங்கள் உருளைக்கிழங்குல செஞ்சால் கூட புட்டு வந்து மிளகாத்தூள் போடாதீங்க. பச்சை மிளகாய் மட்டும் கீரி போடுங்க. அதுவே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். காரமாக இருக்கும். நல்லா உங்களுக்கு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். அடுத்தது மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் லைட்டாக போட்டிருக்கேன் நான். இதோட ரெசிபி பார்த்தீங்கன்னா இதான். சக்கரவள்ளி வந்து வறுக்கிறதுக்கு வேக வச்சு அது கொஞ்சம் கொல கொலன்னு ஆயிடுச்சு. அதையே நான் வந்து மெசிஞ்சு கையில் அதை புட்டாக்கிட்டேன் நான். ஏன்னா அது வறுக்க முடியாது, அது ரொம்ப குழஞ்சிடுச்சு 2 விசில். அதனால் அதை புட்டாக்கிட்டேன் நான். இது ஒரு வித்தியாசமான ஒரு பொரியல். நல்லாயிருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு புட்டு மாரி இருக்கும். நீங்கள் சாப்பாடுங்க இல்லை, டிஃபன் கூட வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம். எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. தண்ணி மட்டும் ஊற்றக்கூடாது. அதில் வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க. தண்ணிக்கு பதில் வேணும்னா தண்ணியே ஊற்றக்கூடாது. அதுவே கிழங்கு வந்து தண்ணியே வந்து சிக்கன் வந்து இது வறுக்கிற மசாலா. இது வந்து நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. எந்த காய்ப்போ அவ்வளோ அருமையாக இருக்கு. அதனால இது ஒரு சிட்டிகை போடுறேன் நான். ரொம்ப கூட இல்லை, ஒரு சிட்டிகை தான். அது போட்டோம்னா அந்த வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும். கம்மன்னு பாருங்கள். இது போதும். போட்டுட்டு நீங்கள் வந்து கலக்கி விட்டுருங்க. போதும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களே இதை ட்ரை பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு.